மக்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் பார்க்க போகிற வீடியோ நம்ம வீட்டில் மணக்க மணக்க சாம்பார் பொடி எப்படி தயார் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் சாம்பார் வைக்கிறதுக்கு கடைகள்லேருந்து சாம்பார் பொடி வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி செய்யாமல் நம்ம வீட்டு பெரியவங்க சொல்லி கொடுத்த அளவுகளில் பாரம்பரியமான முறையில் நாமளே நம்ம வீட்டில் சாம்பார் பொடி அரைச்சி வச்சுக்கலாங்க. அதை யூஸ் பண்ணி சாம்பார் செய்யும்போது அது ரொம்பவும் மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். வாங்க அந்த மாதிரி ஒரு சாம்பார் பொடி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் சொல்கிற இந்த அளவுகளில் நீங்களும் உங்கள் வீட்டில் மசாலா பொருட்கள் சேர்த்து இந்த சாம்பார் பொடி அரைச்சி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வீட்டு சாம்பாரும் நல்ல மணக்க இருக்கும். நீங்கள் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கடையில் போயிட்டு நீங்கள் சாம்பார் பொடி வாங்கவே மாட்டீங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நீட்டு மிளகாய்